வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல நாம அதிகம் பேசாத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் 1801ல நடந்த தென்னிந்திய கிளர்ச்சி. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா மிக ஆரம்பத்திலே எழுந்த ஒரு மாபெரும் குரல் இது. வாங்க இந்த வரலாற்றுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தைகளோட சக்திய. 1801ஆம் வருஷத்திலே, அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச 1857 சிப்பாய் கழகத்துக்கு கிட்டத்தட்ட 56 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்ளோ தெளிவான, இவ்ளோ துணிச்சலான ஒரு பிரகடனம் வந்திருக்கு. இதுதான் இந்த கிளர்ச்சியோட அச்சாணியே. அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அந்த காலத்திலேயே இவ்வளவு தைரியமா சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த அந்த ஆளுமைகள் யாரு? இந்த கேள்விதான் நம்மள இந்த கிளர்ச்சியோட கதாநாயகர்கள் கிட்ட கூட்டிட்டு போக போகுது. வாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, இந்த கிளர்ச்சியோட மூளையா, பலமா எல்லாமா இருந்தது இந்த மருது சகோதரர்கள் தான். அவங்களோட கதை தான் இந்த கிளர்ச்சியோட மொத்த கதையும். பெரிய மருது, இவர வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. அவரோட தம்பிதான் சின்ன மருது. இவங்க 2 பேருமே சிவகங்கை மன்னர் முத்துவடுகரோட ரொம்ப திறமையான தளபதிகளா இருந்தாங்க. குறிப்பா சின்ன மருதுதான் ஆங்கிலேயருக்கு எதிரான இந்த மாபெரும் எதிர்ப்ப ஒருங்கிணைச்சதுல ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம். அவங்களோட கடந்த காலத்தை கொஞ்சம் பாருங்க. சிவகங்கைக்கு விசுவாசமா இருந்து ராணி வேலுநாச்சியார திரும்பவும் அரியணையில உட்கார வச்சதுல ஆரம்பிச்சு, தூக்குல போடப்பட்ட கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தது வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷுக்கும் அவங்க கூட்டாளிகளுக்கும் எதிராதான் இருந்திருக்கு. சரி, அவங்களோட இந்த எதிர்ப்பு அங்குன்னும் இங்குன்னுமா நடந்த சின்ன சண்டைகளா இல்லாம தென்னிந்தியா முழுக்க பரவுன ஒரு பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட கிளர்ச்சியா எப்படி மாறுச்சு, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேரு இரண்டாவது பாளையக்காரர் போர். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மருது சகோதரர்கள் கட்டுன இந்த கூட்டணி எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. சும்மா சிவகங்கையோட நிக்கல. திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார்ல இருந்து கேரளவர்மா, ஏன் மைசூர்ல இருந்து கிருஷ்ணப்பா நாயக்கர், தூண்டாஜி வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான தென்னிந்திய கூட்டணிய ஒன்னு சேர்த்தாங்க. இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் எவ்ளோ வேகமா நடந்திருக்குன்னு புரியும். ஏப்ரல் 1800ல விருப்பாச்சியில மீட் பண்ணி பிளான் பண்றாங்க. 2 மாசத்துல ஜூன்ல கோயம்புத்தூர்ல கிளர்ச்சி வெடிக்குது. அது அப்படியே ராமநாதபுரம், மதுரைன்னு பரவுது. அடுத்த வருஷம் பிப்ரவரியில கட்டபொம்மன் தம்பிங்க ஜெயில இருந்து தப்பிச்சு சின்ன மருதுகிட்ட வராங்க. இதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர பிரகடனத்தையே வெளியிடுறாங்க. இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். பிரிட்டிஷ்காரங்க தப்பிச்சு ஓடி வந்தவங்கள எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு கேக்குறாங்க. ஆனா மருது சகோதரர்கள் முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. அடைக்கலம்னு வந்தவங்கள காட்டி கொடுக்க அவங்க தயாரா இல்ல. இந்த ஒரு முடிவு தான் அவங்கள பிரிட்டிஷோட நேரடி போருக்குள்ள தள்ளுச்சு. சின்ன மருது பிரிட்டிஷை எதிர்க்க எத்தனை பேரை திரட்டினார்னு நினைக்கிறீங்க? 1 2 அல்ல, 20,000 பேர். அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கை இது காட்டுது. சரி, இவ்ளோ பெரிய கிளர்ச்சியை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எப்படி பதிலடி கொடுத்தாங்க? அவங்களோட தந்திரம் என்னன்னு இப்ப பாப்போம். இங்கதான் 2 படைக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே தெரியுது. கிளர்ச்சியாளர்கள் படை முழுக்க முழுக்க நம்ம ஊர் வீரர்கள். ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? பெங்கால், இலங்கை, மலாயான்னு அவங்க கண்ட்ரோல்ல இருந்த எல்லா இடத்துல இருந்தும் படைகளை கொண்டு வந்து குவிச்சாங்க. பிரிட்டிஷோட முக்கியமான ஆயுதமே பெருத்தாழும் சூழ்ச்சி தான். அது இங்கேயும் வேலை செஞ்சது. நம்ம ஊர் ஆளுகளையே நமக்கு எதிரா திருப்பினாங்க. புதுக்கோட்டை ராஜா, எட்டயபுரம் ராஜா, தஞ்சாவூர் ராஜான்னு முக்கிய ஆளுகளை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இது கிளர்ச்சியாளர்களோட பலத்தை ரொம்பவே குறைச்சிடுச்சு. இப்போ இந்த கிளர்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வரும். இது ஒரு சோகமான முடிவா இருந்தாலும் இது விட்டுட்டு போன பாடம் ரொம்ப பெருசு. சிவகங்கை எப்படி விழுந்துச்சுன்னு பார்க்கலாம். மே 1801ல பிரிட்டிஷ் படைகள் தஞ்சாவூர், திருச்சியில இருந்த கிளர்ச்சியாளர்களை தாக்குறாங்க. நம்ம ஆளுங்க பிராண்ட்மலை, காளையார் கோவில்னு பெண் வாங்கினாலும் பிரிட்டிஷோட நவீன ஆயுதங்களுக்கு முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியல. கடைசியா சிவகங்கை பிரிட்டிஷ் கைக்கு போயிருச்சு. போர்ல தோத்ததோட முடியல. கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குனவங்களுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனை கிடைச்சது. அக்டோபர் 24 மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போட்டாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 16 ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சில தலை துண்டிச்சு கொன்னாங்க. இனிமே யாரும் எதிர்க்க நினைக்க கூடாதுன்னு ஒரு பயத்தை உண்டாக்கப்பாட்டாங்க. தலைவர்கள் மட்டும் இல்ல, இன்னும் 73 கிளர்ச்சியாளர்களை பிடிச்சு மலையாள இருந்த பினாங்கு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. இந்த தோல்வியோட தாக்கம் எவ்ளோ பெருசா இருந்திருக்குன்னு பாருங்க. ஆக இந்த கிளர்ச்சியை அடக்குனதோட நேரடி விளைவுதான் இந்த கர்நாடக உடன்படிக்கை. இது மூலமா தமிழ்நாட்டுல இருந்த பாளையக்காரர் முறையே ஒழிச்சு கட்டி மொத்த அதிகாரத்தையும் பிரிட்டிஷ் நேரடியா அவங்க கைக்கு எடுத்துக்கிட்டாங்க. பாளையக்காரர்களோட கோட்டைகள் எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டுச்சு.
நிச்சயமா களத்துல அவங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா அவங்களோட தியாகம் ஒரிக்கலும் வீண் போகல. மருது சகோதரர்களோட வீரமும் அவங்க விடுத்த அந்த ஒற்றுமைக்கான அழைப்பும் பின்னாடி வந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சரி, நாம இந்த ஆய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். அவங்களோட கிளர்ச்சி நசுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா 1801லயே ஒலிச்ச அந்த ஒற்றுமையான சுதந்திர குரல் பின்னால இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட விதைகளை தூவிச்சு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?